ஒரு சில ஆக்சஸரீஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தனால குளத்தூருக்கு இன்னைக்கு போயிருந்தேன். அண்ட் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு மீன் மட்டும் வாங்கலையேன்னு மனசு கொஞ்சம் உறுத்துச்சு. அதனால ஃபுல்லா எல்லா கடையும் அலச ஆரம்பிச்சுட்டேன். ஏதாச்சும் புது மீன் வந்திருக்கான்னு சொல்லி. ரொம்ப நேரம் தேடி பார்த்ததுல எந்த மீனும் புதுசா எனக்கு தெரியல. அண்ட் ஃபைனலா கிரீன் அக்வாக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போலான்னு போகும்போது தான் இந்த மீன் அந்த இடத்துல பார்த்தேன். டெய்ஸி ரைஸ் ஃபிஷ். அந்த மீனோட உடம்புல இருக்கிற ப்ளூ கலர் கலரேஷன்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனாலே இந்த மீனை வாங்கிட்டு வந்துட்டேன். ப்ளஸ் இந்த மீன்லாம் ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னாலே அந்த மீனை வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு இந்த மீன் ஒரு பேர் 120 rupees அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 6 பேர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மீனை எப்படி ப்ரீட் பண்றதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். இப்போ இந்த மீனை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். இந்த ரைஸ் ஃபிஷ்ஷோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கிற வயல்வெளிகளில் தான். நம்ம ஊர்ல நண்டுலாம் எப்படி வயல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி ஜப்பான்ல இந்த மீன்லாம் அதிகபட்சமாக வயல்ல இருக்கும். ஆரம்பத்தில் இந்த மீனோட கலரேஷன்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் கிராஸ் பிரீடிங் ஆக ஆக நிறைய மீன்கள் நிறைய கலரேஷன்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மீன்கள்லாம் முட்டை போட்டு தான் குஞ்சு பொரிக்கும். பட் பீட்டாஸ் மாதிரி தனித்தனியாக எக்கை செப்பரேட் பண்ணாது. அதுக்கு பதிலாக எல்லா எக்ஸையும் ஒரே இடத்துல கேதர் பண்ணி